ஹாய் கைஸ், ஹாப்பி மார்னிங் டு ஆல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சம்மர் டைமில் வந்து நம்ம வீட்டை வந்து எப்படி கூலாக வச்சுக்கலாங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லார் வீட்லேயும் வந்து ஏசி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஏசி இல்லாதவங்க வீட்லேயும் நம்ம ரூமை வந்து எப்படி ஏசி மாதிரி கூல் பண்ணி வச்சுக்கலாங்கிற சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இது வந்து 100% ஏசி மாதிரி இல்லைனாலும் ஒரு 60 to 70% ஹீட் ரெடியூஸ் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசல்ட்டு கிடைக்கும். சம்மர் டைமில் வந்து பகலில் கூட நாம் இருந்துடலாம். ஏன்னா நம்ம பகலில் வந்து வேலை செஞ்சிட்ருப்போம், தூங்க மாட்டோம். அதனால் பகலில் கூட இருந்துடலாம். பட் நைட் டைமில் தான் தூங்கலாம்னு போகும்போது ரொம்ப வேக்காடாக இருக்குது, சரியாக தூங்க முடியாது. ஸோ நான் நிறைய மெத்தட் வந்து செலவில்லாமல் எப்படி நம்ம ரூமை வந்து கூலாக வச்சுக்கலாங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்த்தோம்னா, நைட் டைமில் தான் சீலிங்கில் இருந்து தான் அதிகமாக நமக்கு வந்து ஹீட் வந்து உள்ளே வரும். ஸோ வந்து மொட்டை மாடியில் வந்து கூலர் பெயிண்ட் அடிக்கிறதுனாலையோ இல்லை கூலிங் டைல்ஸ் போட்டாலுமே ஹீட் வந்து உள்ளே வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. நம்ம ஒரு ஈவினிங் 6 o'clock மேலே வந்து நம்ம ரூமுக்கு மேலே வந்து ஒரு சாக்கோ இல்லை பழைய துணி இல்லை ஏதாவது பாய் இது மாதிரி தேவையில்லாத துணியை வந்து நம்ம விரித்து போட்டு அது மேலே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினோம்னா அந்த துணி வந்து கொஞ்சம் ஈரப்பதத்தோடையே இருக்குது. மேலே இருக்கிற சீலிங்கில் இருக்கிற ஃபுல் ஹீட்டையும் வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ வந்து நம்மளோட சீலிங் வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. நமக்கு வந்து நைட் டைமில் தூங்கும்போது வந்து அந்த அவ்வளோக்கா நம்மளுக்கு வந்து ஹீட் தெரியாது. ஸோ வந்து இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. சரி வாங்க நெக்ஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். இது மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மெத்தடாக தான் இருக்குது. நமக்கு ஜன்னலில் வந்து பழைய துணியை வந்து நம்ம நல்லா தண்ணியில் வந்து நல்லா முக்கி அதை வந்து ஜன்னலில் வந்து நம்ம விரித்து போட்டோம்னா ஜன்னலிருந்து வர்ற காற்று வந்து அந்த ஈர துணி மேலே பட்டு நமக்கு வரும்போது வந்து அந்த காற்று வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. ரூமில் இருக்கிற ஹீட்டும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃப்ரீசரில் வந்து ஒரு குண்டா வழிய தண்ணியை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை வாட்டர் பாட்டிலில் இருக்கிற தண்ணி வந்து நம்ம பகல் டைமில் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு நைட் டைமில் வந்து நம்ம டேபிள் ஃபேனுக்கு முன்னாடி வந்து அந்த குண்டால் இருக்கிற ஐஸோ இல்லை வாட்டர் பாட்டிலோ இல்லை பானை தண்ணியோ இதை வந்து நம்ம டேபிள் ஃபேனுக்கு முன்னாடி வந்து நம்ம வச்சிட்டோம்னா நைட் டைமில் வந்து அந்த டேபிள் ஃபேன்லேருந்து வர காற்று வந்து அந்த ஐஸ் குண்டா மேலே பட்டு நமக்கு வரும்போது வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. அண்டு ரூமில் இருக்கிற ஹீட்டும் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க நெக்ஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் மெத்தடு பார்த்தீங்கன்னா தென்னை ஓலை தான். தென்னை ஓலை வந்து நம்ம வீட்டுக்கு மேலே வந்து மொட்டை மாடியில் இல்லை சிமெண்ட் ஷீட்டு போட்டிருக்கிறவங்க வீட்டில் வந்து சிமெண்ட் ஷீட்டுக்கு மேலே வந்து இந்த தென்னை ஓலை வந்து ஒரு நிறைய ஓலை வந்து வெயிலே படாத மாதிரி அந்த ஓட்டு மேலேயோ இல்லை மொட்டை மாடி மேலேயோ வெயிலே வந்து படாத மாதிரி ஃபுல்லாக நம்ம போட்டுக்கலாம். அப்படி போட்டுட்டிங்கன்னா நல்லா ரெடியூஸ் ஆகும். தென்னை ஓலை வந்து நல்ல ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணு. ஸோ வந்து நம்ம சீலிங்கில் வர்ற வெயில ஹீட்டை வந்து இந்த தென்னை ஓலை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கு. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தரையில் படுக்கிறது தான். நாம் சம்மர் டைமில் வந்து மேக்ஸிமம் பெட்டில் படுக்காமல் தரையில் வந்து பாயோ இல்லை பெட்ஷீட்டோ விரித்து போட்டு படுத்து பாருங்கள், கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா பெட்டு வந்து நேச்சுரலாகவே கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது. இதில் சம்மர் டைமில் சொல்லவா வேணும், எக்ஸ்ட்ரா ஹீட்டாக இருக்குது. பெட்டு வந்து கொஞ்சம் ஹீட்டை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கு. அதனால் நைட் டைமில் வந்து ரொம்ப வேக்காடாக இருக்குது. நார்மலாக இருக்கிறதுனால கூட பரவாயில்ல, பெட்டில் படுத்தா ரொம்ப வேக்காடாக இருக்குது. ஸோ வந்து நம்ம பெட்டில் படுக்கிறத வந்து தவிர்த்து விட்டுட்டு கீழே தரையில் வந்து ஃப்ரீயாக படுங்க, கொஞ்சம் நல்லா இருக்குது, தூக்கம் நல்லா வரும். நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாப் பண்ணுறது தான். நாம் வந்து தூங்க போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம படுக்கிற இடத்த வந்து நல்லா கூலிங் வாட்டர் வச்சு மாப் பண்ணி வச்சுக்கலாம். மாப் பண்ணினோம்னா அந்த தரையில் இருக்கிற ஹீட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகி நிலமே நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இதில் நாம் படுத்தோம்னா நல்லா கொஞ்சம் எஃபெக்டாகவே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதுக்கப்புறம் வந்து நாம் மாப் பண்ணி விட்டுட்டு நாம் தூங்குற ரூமை வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு வந்து லைட் வந்து எதுவுமே போடக்கூடாது. ஏன்னா டியூப் லைட் வந்து கொஞ்சம் ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணு. ஸோ வந்து நம்ம தூங்க போகிறக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த ரூமுக்குள்ளே வந்து லைட்டு போடாதீங்க. ஜன்னலெல்லாம் நல்லா ஃப்ரீயாக திறந்து விட்டுட்டு லைட் போடாமல் நல்லா மாப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நைட் வந்து நல்லா தூக்கம் வரும். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க நெக்ஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். நாம் பகல் டைமில் வந்து ஜன்னல் டோரு ஃபுல்லாக வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஈவினிங் டைம் ஒரு 6 o'clock 7 o'clock மேலே வந்து நம்ம ஜன்னலெல்லாம் நல்லா திறந்து விட்டுட்டோம்னா நல்லா காத்தோட்டமாக இருக்குது. பகல் டைமில் வந்து ஜன்னலை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா வெயிலெல்லாம் உள்ளே வந்து ரூமில் இருக்கிற செவுரு எல்லாமே கொஞ்சம் ஹீட் ஆயிடும். ஸோ வந்து அப்போ வந்து நம்ம ஸ்க்ரீன் போட்டு ஜன்னலை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஈவினிங் டைமில் திறந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தென்னை ஓலை வந்து மொட்டை மாடியிலையோ இல்லை சிமெண்ட் ஷீட்டு மேலேயோ நல்லா விரித்து போட்டு வெயிலே படாத மாதிரி விரித்து போட்டு அதுக்கு மேலே வந்து துணி சாக்கு இல்லாட்டி ஏதாவது பழைய பெட்ஷீட்டு இதெல்லாம் வந்து விரித்து போட்டு அதுக்கு மேலே தண்ணி ஊற்றி விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா சீலிங்கெல்லாம் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ஹீட் வந்து ரெடியூஸ் ஆயிரு. ஸோ வந்து நான் நைட்டு வந்து ஃபேன் போட்டு படுக்கும்போது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. சிமெண்ட் சீட்டு வீடு இருக்கிறவங்க வந்து மேலேயுமே ஓலை வந்து போட்டுட்டு கீழேயுமே அந்த ஆங்கில் இருக்குமில்ல அதுக்குள்ளேயும் கூட நம்ம ஓலையை வந்து நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் பெட்டராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 9th மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீலிங் ஃபேன் தான். மேக்ஸிமம் வந்து சம்மர் டைமில் வந்து சீலிங் ஃபேனுக்கு பதிலாக வந்து டேபிள் ஃபேன் வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன் சீலிங் ஃபேன் வேண்டான்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் சீலிங்கில் தான் அதிகமாக ஹீட் இருக்குது. ஸோ வந்து நம்ம சீலிங் ஃபேன் போடும்போது வந்து அந்த சீலிங்கில் இருக்கிற ஹீட்டை வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ வந்து சீலிங் ஃபேனை விட டேபிள் ஃபேன் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னா டேபிள் ஃபேன் வந்து நம்ம ரூம்குள்ளே இருக்கிற காற்றை நம்மளுக்கு வந்து சர்க்குலேட் பண்ணு. ஸோ வந்து சம்மர் டைமில் வந்து சீலிங் ஃபேனை விட டேபிள் ஃபேன் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நல்லாவே இருக்குது. சரி வாங்க நெக்ஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். இதுதான் லாஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து அதிகமாக வளர்க்கலாம். ஏன்னா வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கு. ஸோ வந்து ரூம் வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. ஸோ வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மெத்தட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.